அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஹேர், ஸ்கின், நெயில்ஸ், நம்மளுடைய யூரின், மோஷன் இது எல்லாமே நம்ம அனிமியா இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி வெண்மை நிறத்தில் படிகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் லியூகோப்ளக்கியா அப்படின்னு சொல்கிற ஒரு வாயில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் தான். இப்போ ஓரல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். ரெட்னஸாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் நலனில் ஏற்படக்கூடிய சில வகையான பிரச்சனைகள், நமக்கு சில அறிகுறிகள் நமக்கு தெரியுங்க. சித்தர்கள் இதையே தான் நோய் பரிசோதனை முறை, நோய் கண்டறிதல், நோய் நாடல் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம பார்த்தோம்னா சில சிம்டம்ஸ் நமக்கே தெரியும்ல. என்ன ஸ்கின் இந்த கலரில் ஆயிடுச்சு, மஞ்சள் ஆயிடுச்சு, ஜாயிண்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், ட்ரையாக இருக்கே என்னன்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஹேர், ஸ்கின், நெயில்ஸ், நம்மளுடைய யூரின், மோஷன் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் ஜென்ரலாக டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கண்ணுக்கு கீழே வந்து கீழிமையை கொஞ்சம் நீக்கி பார்ப்பாங்க, நாக்கு நீட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டயக்னோசிஸ் மெத்தட் தான். இப்போது நான் அப்படின்னா நாக்கு, நாக்கை வைத்து நம்மளுடைய உடலில் என்ன மாதிரியான கண்டிஷன் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் வகை தேர்வுன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முதல்ல வந்து பார்க்க போகிறது நம்ம நாக்குங்க. நாக்கை வைத்து நோய் நிலையை அறிய முடியுமா? கண்டிப்பாக. ஓரல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நார்மலாக நிறைய பேர் என்கிட்ட, டாக்டர் எனக்கு நாக்கு வெந்து போயிருக்கு, நாக்கில் பார்த்தீங்கன்னா வெடிப்புகள் இருக்குது, அடிக்கடி நாக்கில் புண்கள் வருது, கம்ஸ்லேயும் ப்ளீடிங் வருது, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? இதற்கான காரணங்களும் தீர்வுகளும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்போது சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படியும் பார்க்கலாம், மாடர்ன் டேர்ம்ஸ்லையும் இதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமாக நார்மலாக நம்மளுடைய நாக்குனா லைட் பிங்க் கலரில் நமக்கு இருக்கணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கணும். டெய்லி மார்னிங் நைட் 2 வேளையும் நம்ம ஓரல் ஹைஜீனை ஃபாலோ பண்ணணும். ஸோ ப்ரஷ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். ஸோ நைட் டைம்லையாவது நம்ம மூலிகைகள் இருக்கக்கூடிய அந்த பற்பொடிகளை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நாக்கை பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஒரு சிலருக்கு வெண்மை படிந்த மாதிரி இருக்கும். ஸோ வெள்ளை நாக்கில் வந்து வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்குன்னா இரத்த சோகை, அனிமியா இருக்கலாம். அனிமியா அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் இருக்கலாம். அனிமியா இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி வெண்மை நிறத்தில் படிகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் லியூகோப்ளக்கியா அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷனுங்க. இதில் நாக்கு அங்கங்கே வெண்மை நிறத்தில் படிஞ்சு இருக்கும், ரவுண்டாக வட்ட வட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷனில் லியூகோப்ளக்கியா கண்டிஷனில் கம்ஸில், ஓரல் கேவிட்டிஸ்லலாம் வந்து பார்த்தோம்னா வெண்மை நிறத்தில் அங்கங்கே படிஞ்ச மாதிரி நமக்கு தெரியும். ஸோ வெண்மை நிறத்தில் படிஞ்சு இருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ளீடிங் கம்ஸ் வந்து வீங்கி போய் ரத்தம் கசிகிற மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். நாளடைவில் இது என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் வந்து த்ரோட் வரைக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு பேசும்போதே ஒரு மாதிரி பேட் ப்ரீத் வர மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது எல்லாமே இந்த கண்டிஷனில் வரக்கூடியது தான். அடுத்து மைல்டாக ஒரு மாதிரி மஞ்சள் பூத்த மாதிரி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மஞ்சள் பூத்த மாதிரி இருந்துச்சுன்னா புவர் ஓரல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லலாம். சரியாக நம்ம வந்து பராமரிக்கலை, ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறது, சாப்பிட்டு வாயை நல்லா கொப்பளிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாததுனால வாயில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் தான். இப்போ ஓரல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு மாதிரி லைட்டாக ப்ளூயிஷ் கலரில் இருக்கிறது, பர்பிள் கலர். இது நம்ம உடலில் ஆக்சிஜன் குறைவாக இருந்தாலும், ஒரு சிலருக்கு ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தாலும், இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நாக்கில் இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படலாம். அப்போ அந்த கலர் எப்படி இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா லைட்டாக சாம்பல் பூத்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறோம் இல்லைங்களா, செயின் ஸ்மோக்கர்ஸ்லாம் இருப்பாங்க. ரெகுலராக 1 ஹவருக்கு ஒன்ஸ், 2 ஹவருக்கு ஒன்ஸ் திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால, தொடர்ந்து எடுக்கிறதுனால நாக்கில் இந்த மாதிரி அந்த டொபேக்கோ படிகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான்.
கிரே கலரில் இருந்த நாக்குக்கே இந்த நிலைமைனா அப்போ அந்த லங்ஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நாக்கு வரக்கூடிய பிரச்சனை, நுரையீரலில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே நம்ம சரி செய்கிறதுக்கு ரெகுலராக நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதாவது இந்த மாதிரி கிரே கலரில் இருக்கா அப்படின்றது பார்த்து உடனே நம்ம செக் பண்ணிக்கணுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு நல்ல ரெட் கலரில் சிவந்து இருக்கும். வாயில் ஒரு உணவு வச்சாலே எனக்கு திக்கு திக்குன்னு எரியுதுங்க. இன்ஃப்ளமேஷன் இருக்கும். நல்ல டார்க் பிங்க், ஹாட் பிங்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கலர். அந்த மாதிரி நாக்கில் வந்து நல்ல சிவந்து படிஞ்ச மாதிரி இருக்கிறது, ரெட்னஸாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். சிவியராக அவங்களுக்கு வந்து வயிறு எரிச்சல், ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு நமக்கு வயிறு எரிச்சல் இருக்கிறது, அந்த ஈசோஃபேகஸில் ரொம்ப இன்ஃப்ளமேஷன் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு கண்டிஷன். தொடர்ந்து இதை வந்து நம்ம அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா வயிறு வரைக்குமே இது புண்ணாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். இதுவே இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில், பிளாக் கலரில் உங்களுக்கு மாறுது, கிரே கலர்லேருந்து நாக்கு நீட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஏதோ ஒரு பிளாக் கலரில் இங்கு தடவின மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதிகமான டொபாக்கோ யூஸ் பண்ணாலும், லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும், இல்லை இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், நம்ம உடலில் மேஜர் ஆர்கனில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்குங்க. இல்லைங்க எனக்கு நல்ல ஒரு நீல நிறத்தில் தெரியுது அப்படின்னா பிளட் வெசல்ஸில் ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். அப்போது ஒவ்வொரு நிறத்திற்குமே ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இதில் ஃபிஷர்ஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாக்கு நீட்டினோடனே வெடிப்பு வெடிப்பாக இருக்கிறது, நிறைய பேருக்கு அந்த மாதிரி வெடிப்புகள் நிறைய இருந்துச்சுன்னா இதுவும் உடல்ல பித்ததோடம் அதிகரித்திருந்தாலோ, கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ, கழிவுகள் டாக்ஸின்ஸ் உடல்ல நிறைய இருந்தாலும் நாக்கு பகுதியில் இந்த மாதிரி இருக்கும். அப்போ தொடர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உடல்ல இருக்கக்கூடிய நமக்கு டிசீஸ் என்னவோ அது நாக்கில் நமக்கு தெரிஞ்சிடும். பொதுவாகவே சருமமாக இருக்கட்டும், தலைமுடியாக இருக்கட்டும், நகங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் இல்லை எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது தான். அதே தான் நாக்கு பகுதியிலையும் நமக்கு நடக்குது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. நாக்கில் எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தால் அதற்கேற்ற சித்த மருந்துகள் எடுத்து உடலோட ஆரோக்கியத்தையும் நம்ம பாதுகாத்துக்க முடியும். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நபருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.